சொல்றது கேளுங்க சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. எங்க இன்ஸ்பெக்டர் வண்டியில இருக்காரு. யோ இன்ஸ்பெக்டர் ஏங்க வாங்க. ஏன் கேக்குறேன்? என் புள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க? பையன் மாதிரி ஆளுகளை 7 வருஷம் உள்ள காலணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க வீட்டையே கொடுத்துருக்காங்க. எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டுக்காரனா சொல்லியிருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னா இன்ஸ்பெக்டர் சொல்லியானே. சொன்னது மட்டும் இல்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கேன். என்னன்னு? ஏமா ஏன் சம்பந்தம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் சொல்லி இருக்கக்கூடாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்ட இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கிறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்மனரு யாருங்க வந்து இந்த பத்திரிக்கை உன் அச்சாப்சம் தான் அடிச்சிருக்கு. சத்தியமா என் பிரச்சனை தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணுதாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவன் ஆசைப்படுறதையும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆணழகனாச்சு. நானும் தோழி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்னை கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. என்ன சொல்லி அழுதா? அத்தை இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ தலையை கொடுத்துருவேன்னு சொன்னான். திக்குன்னுச்சு. நான் பார்த்த வரைக்கும் எங்க அளவுக்கு கொடுக்கணும் இல்லையே. வரைக்கும் கொடுங்க நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டிய எங்க விட்டேன். திக்குன்னுச்சு. ஆமா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு